இப்போ இந்தியா கூட்டணியுடைய அடையாளங்களே மாறி போயிருக்க. எப்படி செயல்பட போகுது இந்த இந்தியா கூட்டணி? இந்தியா பிளாக்ல தேசிய அளவில் திமுக இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. திமுக நாங்கள் இந்தியா கூட்டணியில் இல்லை அப்படின்னு சொல்லலை. இல்லை, இன்னைக்கு திருமாவளவன் சொல்லியிருக்காரு, இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே இந்தியா கூட்டணி வந்து முடிந்து விட்டது. விஜய் தான். தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நேஷனல் லெவலில் இப்படி மாறி மாறி ஒரு கூட்டணி இல்லை. இப்போ இந்தியா கூட்டணி வந்து ஒரு ரீசெட் மோட்ல இருக்கு. இப்போ இந்தியா கூட்டணி 2029 தேர்தலை நோக்கி போகும்போது அது வந்து வேறு விதமான ஒரு கோணத்தை எடுக்கும், வேறு விதமான ஒரு டைனமிக்ஸ் அந்த கூட்டணிக்குள்ள உருவாகும். ஏன்னா பல பேருக்கு வந்து உங்களுக்கு இந்தியா கூட்டணியில் பல கட்சிகளுக்கு வந்து மாறுபட்ட கருத்து ஏற்கனவே ஒரு பக்கம் மம்தா இல்லை, ஜெயிச்ச கட்சிகள்லாம் தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். எல்லாருமே எதிர்கட்சி வரிசையில் தான் இருக்காங்க. இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகள் எதிர்வரிசையில் தான் இருக்காங்க, எதிர்கட்சி வரிசையில் தான் இருக்காங்க. அப்படின்னும் போது ஒரு புது வேணும், ஒரு ஹோல்டு வேணும். அந்த ஹோல்டு தான் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டில் கிடச்சிருக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன் விஜய். ஏன்னா அதுதான் பாஜக பயந்தது. ஏன்னா விஜய் உடைய செல்வாக்கு அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சாதிகளை கடந்து மதங்களை கடந்து எல்லோரையும் வந்து அரவணைச்சிருக்கு, வாக்களிக்க வச்சிருக்கு. இப்போ இதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த கட்சியிலையும் ஒரு சாதி அரசியல் வந்து தலை தூக்கும். அது எப்படி அவங்க மேனேஜ் பண்ண போகிறாங்க, முரண்கள் உருவாகும், அதில் உருவாகும். ரெண்டாவது வந்து உங்களுக்கு இந்த தலித் சமூகம் வந்து ஒட்டுமொத்தமாக பெரிய அளவில் ஒரு பங்களிப்பை செலுத்தி இருக்கிறார்கள் இந்த தேர்தல். ஆமாம். அப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு காங்கிரஸ் கட்சிக்கும் வந்து தலித் சமூக மக்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறது. அப்படின்னும் போது காங்கிரஸ் கட்சிக்கு விஜயோட கூட்டணி வந்திருப்பது, ராகுல் காந்தியும் விஜயும் ஒரே மேடையில் தோன்றுவது அப்படின்றது ஒரு புதிய அடையாளத்தை அது கொடுத்துருக்கிறது. இந்த அடையாளம் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேரளாவில் இதுக்கு ஒரு இம்பேக்ட் இருக்குது. நேற்றைய தினம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவியேற்றது கேரளாவில் தேட்டர்ஸில் போட்டு கும்பலாக மக்கள் போய் உட்காந்து பார்த்துருக்காங்க அந்த நிகழ்வுகளை. இப்போ கேரளாவில் அதுக்கான இம்பேக்ட் இருக்குது, தமிழ்நாட்டில் அதுக்கான இம்பேக்ட் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஆந்திரா, கர்நாடகா போன்ற பகுதிகளில் குறிப்பாக வந்து உங்களுக்கு இந்த தலித் சமூக மக்கள் மத்தியில் இந்த ஏரியாஸில் எல்லாத்துலேயும் வந்து ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் அது க்ரியேட் பண்ணும். அப்போ உங்களுக்கு வந்து லிட்ரலாக காங்கிரஸ் கட்சியுடைய ரிவைவல் இருக்குது இல்லையா, அது தமிழ்நாட்டிலேருந்து தொடங்கும் அல்லது சவுத் இந்தியாவிலேருந்து தொடங்கும். அப்போ அதற்கான வேலைகளை வந்து தொடர்ந்து அவங்க யோசித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ அதில் விஜய் வந்து ஒரு பெரிய கீ ரோலை ப்ளே பண்ணுவார்.